ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது பைமோட் மொபைல் ஆப். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓப்பன் பண்ணி லிங்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உள்ளே போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குடும்ப பெண்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆப்னே சொல்லலாம். சரிங்களா? பர்சனலாக எனக்கு ரொம்பவே இந்த ஆப் பிடிக்கும். என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கா? ஒன்றும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் பொருட்கள் தான். நம்ம எப்போதும் வாங்குகிற அதே கம்பெனி, பட் ₹1 கம்மியான ரேட். ₹1 ₹1 இல்லை, சம்திங் நம்ம கடையில் வாங்குறத விட கண்டிப்பாக கம்மியான ரேட்டில் இந்த இதில் இருக்குது. வித் ஹோம் டெலிவரியோடு தராங்க. அப்படின்னா விடுவோமா என்ன? அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இல்லை ப்ராடக்ட் வந்து நல்லா இல்லை அப்படின்னாவும் ரிட்டன் ஆப்ஷனும் இருக்குது. தென் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கஸ்டமர் கேருக்கான சர்வீஸும் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? உங்களோட ஃபீட்பேக்கை வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஆப் நல்லாயிருக்கு, டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th பிள்ளைங்க, அதாவது ஃபஸ்ட்டு பப்ளிக் எழுத போகிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட பப்ளிக்கோட பேப்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்போ இந்த இதில் அதை பற்றி ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பயம் இல்லாமல் பப்ளிக் போவீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களோட பப்ளிக் பேப்பர்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு பண்டில் மாதிரி. சரிங்களா? இது ஃபுல்லாகவே வந்து மெயின் ஷீட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம நார்மலாக எழுதுகிற ஷீட் மாதிரி இல்லாமல் மெயின் ஷீட் இப்படி ஒரு பண்டில் மாதிரி கொடுப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 14 பேஜஸ் இருக்கும். பாருங்கள், லாஸ்ட்டில் எவ்வளோ இருக்குன்னா 14 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? இது அவங்களோட மெயின் ஷீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடிஷ்னல் எவ்வளோ வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் எப்படி மார்க்ஸ் போடுறாங்கன்னு மட்டும் பாருங்கள். அதாவது உள்ளே எழுதியிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸும் ஃபஸ்ட்டு கரெக்ஷன் பண்ணி முடிச்சிடணும். இந்த இதில் இப்போ பார்த்தோன்னா 13 தப்பு அப்படின்னா அந்த 13க்கான மார்க் வந்து 0. அப்போ வந்து நான் இங்கே என்ன ஃபில் பண்ணணும்? 13க்கான மார்க்கு 0. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எல்லா 1 மார்க்கும் கரெக்டுன்னா 1க்கு 1, 2க்கு 1, 3க்கு 1, 4க்கு 1 அப்படிங்கிற மாதிரி நான் இந்த காலமில் ஃபில் பண்ணும். சரிங்களா? இது எப்படின்னா கொஸ்டின் வாய்ஸ் டோட்டல். சரிங்களா? கொஸ்டின் இத்தனை நம்பர் கொஸ்டினுக்கு இவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஃபில் பண்ணுறது தான் இந்த காலம். இந்த காலம் பார்த்திங்கன்னா பேஜஸ் வாய்ஸ், அதாவது இந்த பேஜில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க. இப்போ 13 மார்க். இதை நான் இங்கே வந்து மார்க் பண்ணிடணும். சரிங்களா? அப்போ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன்னா பேஜ் நம்பர் 1ல் 13 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அதை கொண்டாந்து நான் இங்கே ஃபில் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டைம்ஸும் அதேமாரி தான். இப்போ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்ட் 4 அட்டன் பண்ணியிருக்காங்க. அதில் 43 ஏங்கிற கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபஸ்ட்டு மெயின் டயக்ராம் எழுதியிருக்காங்களா, ரஃப் டயக்ராம் எழுதியிருக்காங்களா, கிவ்னு எழுதியிருக்காங்களா, கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதியிருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணும். சரிங்களா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மார்க்கு. இப்போ பாருங்கள், கிவன் ரைட் பண்ணியிருக்காங்க, ரஃப் டயக்ராம் ரைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மெயின் டயக்ராம், கன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை. சரிங்களா? கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதணுங்கிற அவசியம் இல்லை பப்ளிக்கை பொறுத்தவரை. ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 பாயிண்ட்ஸ் ஆச்சும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ அதனால் எப்போதுமே இந்த ரீடிங் குறிக்க மறந்துடாதீங்க. ஜாமெண்ட்ரி எடுத்தால் ரீடிங்கு, இந்த நேமு, பாயிண்ட்டு இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்ப்பாங்க. தென் இதுக்கு ஒரு 4 மார்க்ஸ், கிவனுக்கு 1 மார்க்ஸ், ரஃப் டயக்ராமுக்கு 1 மார்க்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் ஃபுல் மார்க்ஸாக என்ன அப்படிங்கிறத சொல்லுவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கிராஃப் எடுத்தோன்னா எப்போதுமே பென்சிலில் தான் ட்ரா பண்ணணும். எந்த ஒரு டவுட்டும் இல்லை அதில் உங்களுக்கு. தென் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஆப்ஷன் போட்டுருவீங்க. ஸ்கேல் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு ஆக்சிஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஆக்சிஸ் ஓப்பன் பண்ணி எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மார்க் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட்டு ஸ்கேல் ஃபேக்டர் ரைட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸ்கேல் ஃபேக்டர் மிஸ் பண்ணிங்கன்னா அதில் 1 மார்க் உங்களுக்கு லாஸ் ஆகிடும். ஸ்கேல் ஃபேக்டர். நெக்ஸ்ட்டு டயக்ராம் நீட்டாக பண்ணுங்கள். எந்த ஒரு அடித்தல் திருத்தலும் இல்லாமல் பண்ணுங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட ஒர்க் அவுட் வந்து இங்கே தான் பண்ணோம். ஆனால் இந்த பொண்ணு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேப்பரில் பண்ணியிருக்காங்க. பட் இதுலேயே பென்சிலில் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஓகேவா? தென் இப்போ பண்ணும்போது இது கொஞ்சம் நீட்டாக இருக்குது. பேனாவில் பேப்பர்ஸில் பண்ணும்போது நீட்டாக இருக்குது. இப்படி பண்ணாலும் தப்பு இல்லை. ஆனால் கிராஃபில் இந்த இடத்த நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. அடுத்தது பார்ட் 4 ஃபினிஷ்டுனா நெக்ஸ்ட் என்ன அட்டன் பண்ணியிருக்காங்க, பார்ட் 2 அட்டன் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2ங்கிறது 2 மார்க்ஸு.
சரிங்களா? இப்படி தான் ரைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது சொல்யூஷன் போட்டுருங்க. கிவன் என்ன இருக்கோ அதை எழுதுங்க. அதுக்கு நேம் கொடுங்க. டு ஃபைண்ட் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஃபைண்ட் பண்ண போகிறாங்க. நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டயக்ராம் ஃபைண்ட் அவுட் பண்ணி லாஸ்ட்டில் ஆன்சர் எடுத்து எழுதிட்டாங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க் கெட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. சரிங்களா? ஒவ்வொரு கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணும் போதும் சொல்யூஷன் அப்படின்னு போட்டு ஆரம்பிங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோமோ அதை எடுத்து எழுதுங்க. அப்படின்னா ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். சரிங்களா? இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ பேஜ் நம்பர் 1ல் 13 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. பேஜ் நம்பர் 2ல் 8 மார்க்ஸ். இது இந்த காலம் மட்டும் ஆட் பண்ணி இங்கே போடுவோம், இந்த காலம் ஆட் பண்ணி இங்கே போடுவோம். லாஸ்ட்டில் இது ரெண்டையுமே ஆட் பண்ணி 77. அது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் என்ன கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கான மார்க் போடுவோம். அட்டன் பண்ணாத கொஸ்டினை விட்டுடலாம். பட் அட்டன் பண்ணி அவங்க 0 வாங்கினாங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். இப்போ 13 மென்ஷன் பண்ணியிருக்கோம்ல, அது மாதிரி இந்த காலம் ஃபுல்லாக ஆட் பண்ணி இங்கே போடணும். அதுமாதிரி செகண்ட் காலம் ஆட் பண்ணி லாஸ்ட்டில் போடணும். ஃபஸ்ட்டு காலம் ஆட் பண்ணி போடணும். தென் 3ஓட டோட்டலையும் ஆட் பண்ணி இங்கே போடணும். இங்கே 2 மார்க்கும் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோன்னா இங்கே போடுவோம். அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஆல் த வெரி பெஸ்ட்.